ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தனத்துக்கிட்ட சத்யனை பற்றி சொல்லுவாங்களான்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கான எபிசோடில் எந்த உண்மையுமே சத்யனை பற்றி சொல்லவே இல்லை தனத்துக்கிட்ட. அப்போ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ருக்மணி அம்மா கதிரேசனுக்கு அடிபட்டது தெரிஞ்சு ஹோட்டலுக்கு வந்து பார்க்க வராங்க. அந்த இடத்துல தனம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹோட்டலுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கதிரேசன் ருக்மணி அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு ருக்மணி அம்மாட்ட பேச போகிறாங்க. அந்த இடத்துல ருக்மணி அம்மா கதிரேசன் கிட்ட பேசுகிறாங்க. எப்படி தம்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் என் பையனும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கணேசமூர்த்தியை தனத்துக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. தனமும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அம்மாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தனத்தோட நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, தனமும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, பழைய நினைவுகள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்றத ருக்மணி அம்மாவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல ருக்மணி அம்மாவும் விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல ருக்மணி அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, தனத்துக்கு இந்த நினைப்பை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக கதிரேசன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக ருக்மணி அம்மா என்ன செய்கிறாங்கன்னா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா அந்த திருட்டு செயலை ஈடுபட்டவங்களை தான் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தன் மயன்தான் அந்த திருட்டு செயலை செஞ்சான்னு கூட தெரியாமல் ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் ருக்மணி அம்மா, உங்களுக்கு யார் முகம்னாலும் தெரியுமா தம்பி, பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் கதிரேசன் சொல்கிறாங்க, எனக்கு ஒருத்தன் கண்ணை மட்டும்தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு பழகின மாதிரி ஞாபகம் இல்லை, எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மாட்ட சொல்கிறாங்க. அந்த இடத்துல அப்படியா தம்பி அப்படின்ற மாதிரி இருந்துட்டு திரும்பவும் என்ன செய்கிறாங்கன்னா திருட்டு செயலை ஈடுபட்டவங்களை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் சொல்கிறாங்க, உழைச்சி சாப்பிடாம அடுத்தவங்க பொருளை திருடி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பாக போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. அந்த இடத்துல தனத்தோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அவங்கள பெற்று வளர்த்துருக்காங்களே அவங்க அம்மா அப்பாவை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ருக்மணி அம்மா சத்திரியன் தான் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே தெரியலை, அதனால் அமைதியாக இருக்காங்க திட்டத்தை வச்சு. ஆனால் பின்னாடி யோசிப்பாங்க, இந்த மாதிரி நம்மளை திட்டுனாங்களே, அவங்கள பெற்றவங்கன்னு சொல்லிட்டு திட்டுனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறாங்க. இந்த உண்மை ருக்மணி அம்மாவுக்கும் தனத்துக்கும் எப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவளோட தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான எபிசோடை இன்னும் கொண்டு வராமையே இருக்காங்க. ஆனால் சீக்கிரம் கொண்டு வருவாங்கன்னு நம்ம நம்பலாம். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இன்னைக்கான எபிசோடில் ருக்மணி அம்மா கதிரேசன் கிட்ட பேசிட்டு கிளம்பி போயிடறாங்க. அடுத்ததாக ஹோட்டலில் என்ன நடக்குதுன்னா, கதிரேசன் தனியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். ஸ்பூனில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனால் சாப்பிட முடியல, சாப்பாடெலாம் கீழே விழுகுது. அந்த நேரத்தில் தான் தனத்தோட நண்பர்கள்லாம் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் பார்த்து கதிரேசன் கஷ்டப்படுறத மாரிக்கிட்ட சொல்லிடுவாங்க. மாரிக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்கக்கா கதிரேசன் சாப்பிடவே கஷ்டப்படுறாங்க, தனத்தை எப்படினாலும் வர சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மாறி வாரு அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட போவாங்க. தனத்துக்கிட்ட போய், இங்கே வா கதிர் தம்பி சாப்பிடவே கஷ்டப்படுறாங்க, நீ வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாரிக்கிட்ட தனம் முடியாதுன்னு சொல்ல முடியலை, மறுக்கவும் முடியலை. அதனால மாறி என்ன பண்ணுறாங்கன்னா தனத்தை வான்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துல தான் கதிரேசன்கிட்ட சொல்கிறாங்க, தனம் ஊட்டி விடுவா தம்பி, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கதிரேசன் ரொம்பவே ஷாக்காயிறாங்க. தனம் ஊட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன தம்பி இவ்வளோ அதிர்ச்சி ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மாறி. உடனே தனத்தை ஊட்ட சொல்லிடுவாங்க. தனமும் சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனுக்கு ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தனத்தோட நண்பர்கள்லாம் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு பிளாக்மெயில் கால் வருது. சௌந்தர்யாவும் அந்த பிளாக்மெயிலருக்காக பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிறத நம்ம செஞ்சே ஆகணுமா அப்படின்ற ஒரு கட்டாயத்திலையும் கொண்டு வரான் அந்த பிளாக்மெயிலர். இந்த இடத்துல தான் சௌந்தர்யா ரூம்குள்ளே யார் வராங்கன்னா ஷாலினி வராங்க. ஷாலினி என்ன பார்க்குறாங்கன்னா, சௌந்தர்யா ரியாக்ஷனே சரியில்லையே, என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி சந்தேகப்படுறா. ஆனால் சௌந்தர்யா எதுவுமே ஆகாத மாதிரி நடந்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஷாலினி வேலைக்கு கிளம்புறாங்க. அந்த இடத்துல தான் ஷாலினி தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட அரவிந்தை பற்றி கேட்குறாங்க. அரவிந்த் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி கேட்குறாங்க. ஷாலினியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, உனக்கு தான் அரவிந்தை பற்றி கவலையே இல்லையே, அப்புறதுக்கு அவங்கள பற்றி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஷாலினி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் கார்த்திக்குன்னு நினச்சி பேசும்போது அந்த இடத்துல அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. அதன் பிறகு கார்த்திக் இல்லை, அது அரவிந்த், அதுவும் எங்கள் அத்தை பையன் சொன்னதுக்கு அப்புறம் தான்
என்னால் இந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியல. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்லேயும் இதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி சொல்கிறாங்க. நாளைக்கான எபிசோடில் தனா என்ன பண்ணுறாங்கன்னா, கதிரேசனை தன்னோட வண்டியில் ஏற்றிக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த இடத்துல தான் கதிரேசன் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. எப்படி தனமா பின்னாடி நம்ம உட்காராது, அதுவும் இல்லாமல் நம்மளால் பிடிக்கிறதுக்கு எதுவுமே செய்ய முடியாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல தனம் சொல்கிறாங்க, பரவாயில்ல என்னை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. கதிரேசன் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறாங்க. ஏன்னா தனா பின்னாடி உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க தோள் மேலே நம்ம கை போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறாங்க. தனமும் கதிரேசனும் ஒன்றா வீட்டுக்கு வர்றதை பார்த்த ராதிகா மற்றும் வாசுகி இவங்க 2 பேத்துக்குமே கடுப்பாகி போய் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்க. நம்ம எப்படினாலும் பிரிக்கணும்னு நினைக்கிறோம், எங்கிட்ட இருந்து தான் இவங்களுக்கான சுச்சுவேஷன் அமையுதோ, 2 பேரும் எப்படினாலும் சேர்ந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.